கதைப்போமா நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஏப்ரல் 1 தமிழ்நாட்டில் 40 சுங்கசாவடிகளில் கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறாங்க. 5 முதல் 10% வரை உயர்வு செய்திருக்கிறார்கள். ஒன்றிய அரசு அதை செய்திருக்கிறது. குறைந்தபட்சமாக 10 ரூபாயிலிருந்து 75 ரூபாய் வரை கட்டணம் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உயரும். இதற்கு பொதுமக்கள் கிட்டேருந்து பெரிய எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த கட்டண உயர்வு மத்திய அரசு மாநில அரசு மீது மறைமுகமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு அழுத்தம். அதை நேரடியாக செய்யாமல் புள்ளையை கிள்ளி விடுற வேலையை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. இது நிச்சயமாக மாநில அரசு கெட்ட பேர் உருவாக்கும் அப்படின்றதுக்காக தான் அதை செஞ்சுருக்கிறாங்க. அது எப்படி, என்ன, எதனால் அதை செஞ்சுருக்காங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ரைட். தமிழ்நாட்டில் 78 சுங்கசாவடிகள் இருக்குது. அதில் 30 சுங்கசாவடிகள் காலாவதியானது. ஆனால் இன்னமும் அங்கே பணத்தை வசூலிச்சுட்ருக்காங்க. உதாரணத்துக்கு மதுரவாயல் சுங்கசாவடி இருக்கு இல்லையா, அது 10 வருஷத்துக்கு மேலே காலாவதி ஆகும். இன்றும் அதில் பணத்தை வசூலித்து சுகம் கண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 30 சுங்கசாவடிகள் காலாவதி ஆகிடுத்து. அந்த காலாவதியான சுங்கசாவடிகளை எடுத்துடணும். காரணம் என்னென்னா, இப்போ ஒரு சுங்கசாவடி அமைக்கிறாங்கன்னா அந்த சாலைகள் பாலங்கள்லாம் கட்டுறதுக்கான ஒரு நிதியை சுங்கசாவடி மூலமாக வசூலித்து அந்த பணம் வந்ததுக்கப்புறம் அந்த சுங்கசாவடி தூக்கிடுவாங்க. இதுதான் பேசிக் ப்ரொசீஜர். அந்த மாதிரி 30 சுங்கசாவடிகள் இன்னமும் பணத்தை வசூலித்து கொண்டே இருக்கின்றன அப்படின்னு சொல்லும்போது அதை எடுத்துடுறோம் அப்படின்ற உறுதியை அவங்க கொடுக்குறாங்க. தமிழ்நாடும் அதுக்கு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்புகிறாங்க, பில்லு பாஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. ஆனால் அவர்கள் அதை கண்டுக்கவே இல்லை. அதே நேரத்தில் நாடாளுமன்றத்தில் ஏதாவது கேள்வி கேட்கும்போது கூட நிதின் கட்காரி என்ன சொன்னார், நாங்கள் 30க்கும் மேற்பட்ட சுங்கசாவடியில் எடுத்துடுறோன்னு சொன்னார். ப்ராமிஸ்லாம் கொடுத்தாரு, இன்னும் செய்யவே இல்லை. அதாவது எப்பயுமே பிஜேபியுடைய ஸ்டைலே என்னென்னா, ஃபஸ்ட்டு கேட்கும்போது ஆமாம் செஞ்சிருவோம் அப்படின்வாங்க. ரொம்ப அற்புதமாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம செய்யும்போது, இப்போ உதாரணத்துக்கு கேந்திரிய வித்யாலயில் ஒரே ஒரு தமிழ் டீச்சர் கூட கிடையாது. சமஸ்கிருதத்துக்கு ஹிந்திக்கு இருக்கிறாங்க, தமிழுக்கு டீச்சரே இல்லை. இதே தான் அவங்க நவோதயா பள்ளி, அந்த பள்ளி, இந்த பள்ளி, எந்த பள்ளின்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்தாலும் அதில் அவங்களுடைய அஜெண்டாவை தான் நிறுவுவாங்க. முதல்ல அவங்க ஓகே சொல்கிறது பழம் மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் பின்னாடி இந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சுங்கசாவடி மூலமாக ஆண்டொன்றுக்கு 65,000 கோடி கலெக்ஷன் ஆகுது. தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா ஆண்டொன்றுக்கு 18,000 கோடி, 18,500 கோடி கிட்ட கலெக்ஷன் ஆகுது. நன்றாக யோசித்து பாருங்கள். 18,000 கோடி கலெக்ஷன் ஆகிற இடத்துல நம்மளுக்கு குழந்தைகளுக்கு நம்மக்கிட்டேருந்து வரி வாங்குறாங்க. நம்ம குழந்தைங்களுடைய கல்வி நிதிக்கு 2,150 கோடியை நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய தொகை அவங்க கொடுக்கவே இல்லை. ஆனால் வருடத்திற்கு 18,500 கோடி இவங்க இதன் மூலமாக வசூலிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த 30 சுங்கசாவடிகள் இருக்குல்ல, காலாவதியான சுங்கசாவடிகள் மூலமாகவும் வசூலிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இது காலாவதி ஆகிடுச்சு, இதற்காக ஒரு டெட்லைன் வைங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் டெட்லைன் வைக்க முடியாது. நாங்கள் இதை கண்டிஷனாக எப்பயுமே வசூலிக்கிற மாதிரி தான் இதை வச்சுருக்கோம் அப்படின்னு சமீபத்தில் நிதின் கட்கரி சொல்லியிருக்கிறார். சரி, இதுக்கு ஏன் இவ்வளோ, ஏதோ ஒரு 60 ரூபா 70 ரூபா கொடுத்துட்டு தொலைச்சிட்டு போகிறாங்க. இது எதுக்குங்க மத்திய அரசினோ மாநில அரசு மீது நீங்கள் ஒரு செக் வைக்குது, மறைமுகமான அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறீங்களே. எலெக்ஷன் வர நேரம், ஆனால் ரொம்ப சிறப்பாக அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வராங்க. உதாரணத்துக்கு தமிழகத்தில் கல்விக்காக கொடுக்க வேண்டிய நிதியை நிறுத்தி வச்சுருந்தாங்க, 2,150 கோடி. சரியா, நீங்கள் கொடுக்கணும், நாங்களே அதை பண்ணிக்கிறோம், நம்ம சொன்னோமா இல்லையா, பண்ணுறமா இல்லையா. ஓ, நீ அப்படி வரையா, நான் இப்படி வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. அதுதான் இந்த சுங்கசாவடிகளில் 75 ரூபாய் வரை கட்டண உயர்வு. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த 75 ரூபாய் போச்சுன்னா லாரியிலேருந்து பஸ்ஸுலேருந்து எல்லாமே போகும்போது இந்த கட்டணத்தை பொதுமக்களுக்கு தலையெல்லாம் கட்டுவாங்க. அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயரும். ஓகேவா, ஒரு தக்காளி 10 ரூபா விற்கிது ஒரு கிலோ அப்படின்னா 20 ரூபா வரும். ஸோ இந்த மறைமுகமாக இதை பண்ணும்போது கவர்மெண்ட் மேலே தான் அவங்களுக்கு கோபம் வரும். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, அவங்க தாங்க அதை செஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த அழுத்தத்தை தான் அவர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. இப்போ உதாரணத்துக்கு டெல்லி எடுத்துக்காங்களேன். டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் 2 முறை முதலமைச்சர் ஆகிறார். அவர் மேலே பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் கிடையாது. நியாயமான ஒரு குறைந்தபட்ச நேர்மையான ஒரு ஆட்சி அமைக்கிறாரு. சுத்தமான குடிநீர், டெல்லியை வளர்ச்சிக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி பண்ணும்போது பிஜேபி டெல்லி உள்ளார வரவே முடியல. இன்றைக்கி நிலைமையை பார்த்திங்கன்னா, அதாவது 60 இடங்கிட்ட ஜெயித்த அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சி ஆம் ஆத்மி 26 இடத்துல தான் ஜெயிச்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, 4000 ஓட்டு வித்தியாசத்தில் கெஜ்ரிவால் தோற்றுருக்காரு. கெஜ்ரிவாலை தூக்கி உள்ளார வேற வச்சாங்க இடி ரைடில். அந்த இடி ரைடில் எல்லாரையுமே அங்கே மிரட்டினாங்க.
மிரட்டி காலில் வச்சாங்க. அதிகாரிகள்லாம் விலைக்கு வாங்கினாங்க. ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள்லாம் காசு கொடுத்து விலைக்கு வாங்கினாங்க. அந்த ஃபண்டெல்லாம் எங்கேருந்து வந்தது? இந்த பிரதமர் ஃபண்டு, அந்த ஃபண்டு, இந்த ஃபண்டுன்றது தான் அதை வந்து ஃபுல்லாக ஃபுட்டை அட்டி காலி பண்ணாங்கன்னு வச்சுக்காங்களேன். நல்லா கவனிச்சு பாருங்கள். சுத்தமான குடிநீரை வந்து கொடுக்குறாங்க. அந்த சுத்தமான குடிநீரில் கலப்பட நீரை கொடுக்குறாங்க டெல்லி மக்களுக்கு. இதை யாராவது செய்வாங்க? செஞ்சாங்க அவங்க. அப்போ இவங்களுக்கு பண்ணுறதுக்கு நம்ம வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டுடலான்ற அளவுக்கு மக்களை வந்து அவங்க நெருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, சட்ட விதிகளை திருத்தி டெல்லி நகராட்சி எந்த முடிவுகளும் எடுக்க முடியாத அளவுக்கு வந்து அவங்க ஆட்களை வந்து நியமிக்கிறாங்க, அதிகாரிகள் நியமிக்கிறாங்க. இதெல்லாம் மறைமுகமாக பண்ணுறது. உதாரணத்துக்கு ரயில்வே எக்ஸாம் தமிழ்நாட்டில் அத்தனை பொறியியல் கல்லூரி இருக்குது, மருத்துவக் கல்லூரி இருக்குது. இங்கே சென்டர் போடாமல் ஹைதராபாத்தில் போட்டாங்க. ஹைதராபாத்தில் போய் எக்ஸாம் போகிற, அதாவது 1500 கிலோமீட்டர் செலவு பண்ணி ஹைதராபாத்தில் போய் ரயில்வே எக்ஸாம் எழுத போனால் இன்றைக்கி எக்ஸாம் கேன்சல்ன்றாங்க. ஏனென்றால் மறைமுகமாக இந்திய அதிகாரிகளை அவங்க உள்ளார எடுத்துகிட்டு வராங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரக்கோணத்தை கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெயின்லாம் கேன்சல் ஆகிட்டே இருக்கும். மக்களை அலைபாய வைக்கிறது, இதை வந்து மறைமுகமான ஒரு அழுத்தம் தான் அது. அப்போ மத்திய அரசு தான் சிறந்ததுன்றதை நிரூபிக்கிறதுக்கு வருவாங்க. அவங்ககிட்ட தான் ஆட்சி அதிகாரம் இருக்குது, அவங்ககிட்ட கொடுத்துடலாம் அப்படின்ற லெவலுக்கு தான் இங்கே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதே மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து சாரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா முழுக்க வட இந்தியாவில் வந்து ஆட்கள், அதிகாரிகள் எல்லாம் இங்கே வந்து குவிஞ்சு போயிடுவாங்க. அதுதான் அவங்க மறைமுகமாக செஞ்சிட்ருக்காங்க. அதைத்தான் ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார். இப்போ தான் வந்து மும்மொழி கொள்கையை பொது வழியில் பேச ஆரம்பித்ததுனால இந்திய அளவில் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி மராட்டியத்தை வந்து மராட்டியத்திலாம் உதங்கிறான்ற அளவுக்கு போயிருக்காங்க அவங்க. இப்போ தான் வந்து மொழி ஆளுமைன்னா என்னன்னு புரியுது. எந்த அளவுக்கு நம்ம வந்து மத்திய அரசால் சுரண்டப்பட்டிருக்கோன்னு ஒவ்வொரு மாநிலங்களும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, அதனால தான் அவங்க சொல்கிறாங்க தமிழர்களுக்கு மொழி உணர்வும் நம்மளுக்கு இல்லை, அவங்களுடைய வீரம் நம்மளுக்கு இல்லை. இதெல்லாம் நம்ம ஃபோர் ஃபாதர்ஸ் செஞ்சுட்டு போயிருக்காங்க. இப்போ நீட் தேர்வும் அப்படி தான். நீட் தேர்வுக்கு தீர்மானம் போட்டு அதை எடுத்துன்னு போய் கொடுத்தாச்சு. பில் பாஸ் பண்ணுறது மட்டும் தான் அவங்களுடைய வேலை. செய்ய மாட்டாங்க. ஏன்னா 3 வருடத்துக்கு முன்பாக 30 சுங்கசாவடிகளை வந்து காலாவதியான சுங்கசாவடிகளை அகற்றுவோன்னு சொல்லி இன்னி வரையிலும் செய்யலை. ஜஸ்ட் சாரி. 1,70,70,000 கோடி ஊழல், 2G ஊழல் அப்படின்னு சொன்ன வினோத் ராய்க்கு வந்து கவர்னர் பதவி கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து அவர் சாரி தெரியாமல் சொல்லிட்டோம். ஆனால் ராஜாவிலேருந்து கனிமொழியிலேருந்து 6 மாதங்கள் உள்ளார இருந்தாங்க. இன்னி வரையிலும் நிரூபிக்கலை. நிரூபிச்சிங்கன்னு உள்ளாரத்துக்கு போடுங்கன்ற நான் உள்ளாரத்துக்கு போடுங்க. அது மட்டும் இல்லை நண்பர்களே, அவ்வளோ பெரிய மசூதி இடிச்சிட்டு இன்றைக்கி வந்து அத்வானி வந்து சாரி சொல்கிறார். ஏன் ஆளுநர் ரவி வந்து இங்கேருந்து எல்லா தீர்மானம், இப்போ இந்த 30 சுங்கசாவடியிலேருந்து நீட்டிலேருந்து எல்லா பில்லையும் பாஸ் பண்ணி எடுத்துன்னு போய் கொடுக்குறது மட்டும்தான் அவருடைய வேலை. ஒவ்வொரு எலெக்ஷனுக்குமே வந்து மோடி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா நாட்டில் ஊழலை ஒழித்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இன்னைய வரலையும் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள், அவங்க ஆட்சிக்கு வரும்போது வந்து வெறுமே 60 ரூபா, அந்த பெட்ரோல் வந்து இன்றைக்கி 103 ரூபா, டீசல் 50 ரூபா, 100 ரூபா ஆச்சு. நிறைய ஏர்போர்ட்டு, நிறைய துறைமுகங்கள் அதானி கைக்கு போயிடுச்சு. ஏன் கேரள முதல்வர் வந்து ஏர்போர்ட் எங்ககிட்ட கொடுத்துருங்கன்னு கெஞ்சினார். அப்போ கூட வந்து அதை வந்து தூக்கி போட்டு அதானிகிட்ட கொடுத்தாங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சிக்கு வந்ததுமே பிஎம் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, பிரதமர் நல நிதி, அதுக்கு வந்து நம்ம கொடுக்குற பணங்களுக்கு வந்து கணக்கே கிடையாதுல்ல, அந்த ஊழல் நாங்கள் வெளிக்கொண்டு வருவோம்னு இன்றைக்கி வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கட்டண உயர்வுன்னு நம்ம ரொம்ப எளிமையாக போயிடும். இப்போ உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்கள், ஒரு வாட்டி நம்ம கட்டணத்தை வந்து செலுத்திட்டு சுங்கசாவடி செலுத்திட்டு போகிறோம், 60 ரூபா கொடுத்து போகிறோன்னா திரும்ப அன்றைக்கே வந்துட்டா வந்து 40 ரூபா, 20 ரூபா லெஸ்ஸாக. ஸோ இந்த மாதிரி பணமாக அப்பப்போ பயணிக்கும் போதெல்லாம் கொடுக்கும்போது அது ஒரு பெரிய சுமையாக மட்டும் இல்லாத வயிறுலாம் எரிஞ்சு கொடுக்கும்போது என்னாச்சு, அதுக்கு தான் வந்து ஃபாஸ்டாக்னு எடுத்து வந்தாங்க. நண்பர்களே நல்லா கேட்டுக்கோங்க, 10,000 ரூபா வாடகை இருக்குது, நீங்கள் 10,000 ரூபா பணமாக எண்ணி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டு ஓனருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமான சும்மா மாதிரி தெரியும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஐயோ 10,000 வாங்குறான்ட்டு. ஆனால் 25,000 ரூபா வாடகை, அந்த 25,000 பணத்தையே வந்து 2 கட்டாக கொடுக்கும்போது ஐயோ இவ்வளோ வாங்குறானே மாதன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இதே நீங்கள் பேமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து பேங்க்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே தெரியாது. இதே டெக்னிக்கெலாம் ஃபாஸ்டாகில். ஏன்னா முன்னாடியே உங்ககிட்ட இருந்து 2,000 ரூபா பிடிங்கிடுறான். நீங்கள் எத்தனை வாட்டி இப்போ எடுக்கிறான், எத்தனை வாட்டி போகிறான் எதுவுமே தெரியாது, பெருசாக தெரியாது, அவங்களுக்கு வந்து அந்த சுமையே தெரியாது. அதுக்கு தான் அந்த ஃபாஸ்டாக் எட்டு வந்தது. அந்த ஃபாஸ்டாகில் அது மட்டும் கிடையாது, யோசிச்சு பாருங்கள், நம்ம ஊரில் மட்டும்தான் கார்கள் நிறைய. ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து நடுத்தர வர்க்கத்தில் கார் வந்து கூடுமானவரை எல்லாருமே சாத்தியப்படுத்திட்டு வரோம்.
அங்கே ஒன்றிய அரசில் உத்தரப்பிரதேசம் அங்கெல்லாம் வந்து பெரிய கார்லாம் கிடையாது. அவன் வந்து இன்னமும் ட்ரெயின்லேயே வித்தவுட்டில் தான் போயிட்டுருக்கான். ஆனால் நாம் இன்றைக்கும் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் போனால் கூட ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கி போகிற அளவுக்கான நேர்மையாக தான் நம்ம வந்து வளர்ந்துருக்கோம். அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் தான் நம்ம இருக்கிறோம். அதனால தான் நம்மக்கிட்ட 78க்கும் மேற்பட்ட சுங்கசாவடிகளில் 30க்கும் மேற்பட்ட காலாவதியான சுங்கசாவடி மூலமாகவும் பணம் வசூலிப்பது மட்டுமல்லாமல் எப்பயுமே நாங்கள் பணம் வசூலிட்டு இருக்கோம்னு அவங்களால சொல்ல முடியும்னா காரணம் நம்மக்கிட்ட இருந்து அவ்வளோ வருவாய் அவங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போதே காரில் போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்ம பிஸ்னஸ் மூலமாகவும் இப்போ ஃபேமிலியை ரன் பண்ணுறது மூலமாகவும் நம்ம கார் நிறைய தேவைகள் நம்மளுக்கு இருக்குது. அவங்களுக்கு கார்லாம் கிடையாது, அவங்களுக்கு சரியான சாலை வசதி கூட கிடையாது. அதனால தான் இவ்வளோ வேலைகளை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. இதுதான் இதன் மூலமாக தான் அவங்க நம்மளுக்கு அடுத்த செக் வச்சுருக்காங்க. இன்னும் எலெக்ஷன் வரதுக்குள்ள அவங்க எல்லா செக் எடுத்துருவாங்க. அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செய்வாங்க. நகராட்சியில் தண்ணியை கலந்தாங்க, அந்த மாதிரி தாங்க பண்ணாங்க. எல்லா இடத்துலையுமே செக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஆளுநர் வந்து நம்ம பில்லை ஏங்க பாஸ் பண்ணலன்னா சாரி சொல்லிட்டு வந்துட்டார். ஜஸ்ட் லைக் தட் சாரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழக முதல்வர் இது எப்படி வந்து மும்மொழி கொள்கையை வந்து பொதுமக்களுக்கு வந்து இந்திய அளவில் வந்து பேசுகிற அளவுக்கு பண்ணாரோ அதே மாதிரியான ஒரு விஷயத்தையும் மத்திய அரசு நம்மளை எப்படிலாம் வந்து ஏமாத்துதுன்றதையும் பொதுமக்களுக்கு பொது வெளியில் பேசணும். அப்போ இது இன்னும் வந்து நம்ம கையில் இல்லை, இவங்க தான் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது பொதுமக்களுக்கு புரியும். ஏனெனில் இந்த சுங்கசாவடி கட்டண உயர்வு என்பது அத்தியாவசிய பொருட்களோட விலை உயர்வு. அதன் மூலமாகவும் ஜிஎஸ்டி, பொருட்கள் மூலமாகவும் ஜிஎஸ்டி, சாலை மூலமாகவும் வரிகள், அதே மாதிரி கார் விற்பனை மூலமாகவும் வரி, ரோடு டேக்ஸ் எல்லாம் பண்ணி சுங்கசாவடியிலும் வரி. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் 78 சுங்கசாவடிகள் மூலமாக கடந்த 6 ஆண்டுகள் வந்து 18,546 கோடி வந்து வசூல் செஞ்சுருக்காங்க மத்திய அரசு, ஒன்றிய அரசு. அது மட்டுமல்ல 23-24 நிதியாண்டில் மட்டுமே 4,221 கோடி வந்து வசூல் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ நடுத்தர வர்க்கத்தினுடைய பொருளாதாரம் உயருது, நிறைய பேர் கார் வாங்க பயணிக்கிறாங்க. அப்போ வந்து யோசிச்சு பாருங்கள், ஒரு வருஷத்துலேயே 4,221 கோடி வசூலிக்கிறாங்க. நம்மக்கிட்ட கார் டேக்ஸு, இந்த டேக்ஸு, ரோட் டேக்ஸு எல்லாம் பண்ணியும் கூட, எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி பொருள் எல்லாம் பண்ணி கூட இவ்வளவு பிடிங்கியும் நம்மளுக்கு வந்து கல்விக்கான நிதியான 2,150 கோடியை வந்து கொடுக்க அவங்களுக்கு மனசு இல்லை. இதுதான் இருக்கிற செக்மேட். இதைத்தான் நாம் எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும். இதைத்தான் தமிழக முதல்வரும் பொதுமக்கள்கிட்ட இந்த விஷயத்தை வெளிப்படையாக பேசணும். இதுதான் நம்மளுடைய கோரிக்கை. இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. வேறு சொல்லுங்கள். நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூட உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.